சார் இதுல யாரும் காம்ப்ளிகேட்லாம் பண்ணல, எல்லாருமே சின்சியரா தான் போராடிருக்காங்க, படக்குழுவும் சரி எல்லாருமே சரி. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த முறை மிக மிக இந்திய சினிமாவுக்கே ஆபத்தான ஒரு சிஸ்டம் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. இது ஜனநாயகன் என்ற படத்தை தாண்டி ஒரு சினிமாவினுடைய ஒரு நலம் விரும்பியா என்னுடைய கருத்து என்னன்னா, ஒரு படம் சென்சார் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஒரு சென்சார் கையெழுத்து போட்ட சென்சார் போர்டு மெம்பரே திருப்பி அதுக்கு அப்ஜெக்ஷன் சொல்றதும், அதை வச்சு சூமோட்டோ அடிப்படையில நாங்க படத்தை நிறுத்துவோம்னு சொல்றதெல்லாம் இந்தியா சினிமா வரலாற்றிலேயே இது முதல் முறையா நடக்குது. இது ஏன் நடக்குதுலாம் தெரியல எங்களுக்கு. ஆனா மிக தவறான முறை இது. ஏன்னா இனிமேல் எந்த படமே சென்சார் ஆச்சுன்னா ரிலீஸ்ன்றது கன்ஃபார்ம் இல்லைன்ற மாதிரியே ஒரு ஒரு சுச்சுவேஷன் ஒண்ணு புதுசா ஒரு புதிய ஒரு பாதையை ஆரம்பிச்சு வச்சுட்டாங்க. இது ஆரோக்கியமானது இல்ல. இது இந்த பொங்கல் ரிலீஸ்ல ஜனநாயகம் வராது எவ்வளவு பெரிய இழப்பு இண்டஸ்ட்ரிக்கும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும், எக்ஸிபியூட்டர்ஸ்க்கும், பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கும் எவ்வளவு பெரிய இழப்பு, ரசிகர்களுக்கு ஏமாற்றன்றதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். அதெல்லாம் தாண்டி இப்படி ஒரு சிஸ்டம் கொண்டாந்து விட்டுறது, இது மிகப்பெரிய சாபக்கேடு இந்திய சினிமாவுக்கு. இது நாங்க ரொம்ப வருத்தப்படுறோம், வன்மையா கண்டிக்கிறேன் நான். இப்ப பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு வேற என்ன வாய்ப்புகள்? 45 வருஷமா சினிமால இருக்கு இப்படி ஒரு சென்சார் சிஸ்டமே நாங்க கேள்விப்படல இது வரைக்கும். இப்ப பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு வேற என்ன வாய்ப்புகள் இருக்கு? நீதிமன்றம் மூலமா தான் இதுக்கான தீர்வை எட்டணுமா, இல்ல சிபிஎஃப்சியை மீண்டும் அணுகுவதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல, அது நீதிமன்றத்துக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு அவ்வளவா லீகலா சொல்ல தெரியல. ஆனா நீதிமன்றத்துக்கு போனதுக்கு அப்புறம் திருப்பி அந்த ரூட்லயே தான் போக வேண்டிய